மதியானம் சாப்பாடுக்கு என்னடா சைடிஷ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான லன்ச் ரெசிபீஸை எப்படி சைடிஷே இல்லாமல் டேஸ்டியாகவும் சட்டுன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு இல்லை எண்ணெயை ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை 1/2 டீஸ்பூன் சீரகத்தை இல்லை சேர்த்திட்டு இல்லை 1/4 டீஸ்பூன் மிளகு இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வரமிளகாவை கிள்ளி இல்லை சேர்த்திக்கோங்க. இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலையும் இல்லை சேர்த்திட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு கரண்டி அளவுக்கு வடித்து ஆற வச்சிருக்கிற சாதத்தை இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை தேவையான அளவுக்கு உப்பு இல்லை சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற வரமிளகாய் கருவேப்பிலை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கருவேப்பிலை சாதம் ரெடி. மாங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு இல்லை எண்ணெயை ஊற்றிட்டு இல்லை 1/2 டீஸ்பூன் கடுகு இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை ஒரு வரமிளகாவை கிள்ளி இல்லை சேர்த்திக்கோங்க. இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலையும் இல்லை சேர்த்திட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை கொஞ்சமாக இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நல்லா வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை ஒரு கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு இல்லை தேவையான அளவுக்கு உப்பு இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நம்ம போட்டிருக்கிற மாங்காய் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான மாங்காய் சாதம் ரெடி. தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு இல்லை எண்ணெயை ஊற்றிட்டு இல்லை 1/2 டீஸ்பூன் சோம்பு இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மசாலா பொருட்கள் பட்டை கிராம்பு இல்லை சேர்த்திட்டு ஒரு பச்சை மிளகாய் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலையும் இல்லை சேர்த்திட்டு இல்லை சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஒரு கரண்டி அளவுக்கு இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இல்லை தேவையான அளவுக்கு உப்பையும் இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை நல்லா சிம்லே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம வடித்து வச்சு ஆற வச்சிருக்கிற சாதத்தை ஒரு கரண்டி அளவுக்கு இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நம்ம போட்டிருக்கிற தக்காளி ஃபுல்லாகவே அதில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தக்காளி சாதம் ரெடி. கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு இல்லை எண்ணெயை ஊற்றிட்டு இல்லை 1/2 டீஸ்பூன் கடுகு இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை 1/4 டீஸ்பூன் உளுந்தையும் இல்லை நம்ம சேர்த்திட்டு இல்லை 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பையும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பச்சை மிளகாயும் இல்லை சேர்த்திட்டு இல்லை கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியை கொஞ்சமாக இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோன்னா நல்லா வடித்து ஆற வச்சிருக்கிற சாதத்தை ஒரு கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு இல்லை தேவையான அளவுக்கு உப்பையும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நம்ம போட்டிருக்கிற கொத்தமல்லி ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கொத்தமல்லி சாதம் ரெடி. லெமன் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு இல்லை எண்ணெயை ஊற்றிட்டு இல்லை 1/2 டீஸ்பூன் சீரகத்தை இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இல்லை சேர்த்திட்டு இல்லை 1/2 டீஸ்பூன் கடுகு இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக மஞ்சத்தூளும் இல்லை சேர்த்திட்டு இல்லை ஒரு வரமிளகாவை கிள்ளி இல்லை சேர்த்திக்கோங்க. இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலையும் இல்லை சேர்த்திட்டு இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறை இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நல்லா வடித்து ஆற வச்சிருக்கிற சாதத்தை ஒரு கரண்டி அளவுக்கு இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தேவையான அளவுக்கு உப்பையும் இல்லை சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற லெமன் சார் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான எலுமிச்சப்பழ சாதம் ரெடி.
கேப்சிகம் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு இல்லை எண்ணெயை ஊற்றிட்டு இல்லை 1/2 டீஸ்பூன் சீரகத்தை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இல்லை சேர்த்திட்டு இதில் 1 கரண்டி அளவுக்கு க்ரீன் கேப்சிகம்மை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் 1 கரண்டி அளவுக்கு ரெட் கேப்சிகம்மை இதில் நம்ம சேர்த்திட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோன்னா நல்லா வடித்து ஆற வச்சிருக்கிற சாதத்தை 1 கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற கேப்சிகம் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கேப்சிகம் சாதம் ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 6 நாளைக்கு 6 விதவிதமான சைட் டிஷ்ஷே இல்லாத சாதம் நமக்கு ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது என்ன, டேஸ்டிங் தான். இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ சுவையான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கருவேப்பிலை நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த கருவேப்பிலை சாதமா நீங்க சைடிஷே இல்லாம கூட சாப்பிடலாம். ரொம்பவே சுவையா இருக்கும். உங்க வீட்டுக்கு யாருக்காச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி கருவேப்பிலை சாதமா செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க, வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. மாங்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாங்காய் சாதத்தை நீங்க சைட் டிஷ்ஷே இல்லாம கூட சாப்பிடலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க, வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த தக்காளி சாதம் நீங்க எப்பயுமே செய்யாததை விட இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். அது நான் சொன்ன விதத்துல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கொத்தமல்லி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த கொத்தமல்லி சாதத்தை நீங்க எந்த சைட் டிஷ்ஷும் இல்லாம கூட சாப்பிடலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க, வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நீங்க எப்பயுமே செய்யாத லெமன் ரைஸோட இந்த ரைஸ் ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கு. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க, வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கேப்சிகம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க குழந்தைங்க கேப்சிகமே சாப்பிட மாட்டேங்கிறாங்களா, இந்த மாதிரி சாதத்துல செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த கேப்சிகம் சாதத்தை நீங்க எந்த சைட் டிஷ் கூட யூஸ் பண்ணாம நீங்க சாப்பிடலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க, வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன 6 நாளைக்கு 6 விதவிதமான சைட் டிஷ்ஷே இல்லாம லஞ்ச் ரெசிபிஸை உங்க வீட்டுல செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த சைட் டிஷ்ஷே இல்லாம லஞ்ச் ரெசிபிஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்டோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாத்தையும் பாரு. அது இருக்கும். பாய்.